லெசன்ஸ் அஸ் டு 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத நட்சத்திர பலன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைகளின் நலனின் ஆர்வமுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். விசாக நட்சத்திரம், ஏன்னா விசாக நட்சத்திரம் வந்து முருகனோட நட்சத்திரம் சொல்லுவாங்க. என்னோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். ஏன்னா விசாகம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகம், விசாக நட்சத்திரம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக பற்று இருக்கும். குறிப்பாக இவங்க நிறைய அம்மன் வழிபாடு செய்வாங்க, முருக பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா விசாக நட்சத்திரக்காரர்கள் பார்த்து இந்த கந்த சஷ்டி கவசம் படிச்சாவே வாழ்க்கையில அனைத்து விஷயங்களும் வெற்றி. இந்த வேல் மாறல் படிச்சாலும் இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இப்படி உள்ள விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் போதுதான் பார்க்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எடுத்த முயற்சிகள் வழியாக லாபம் என்பது இருக்கு. அதே போல என்னன்னாக்கா தந்தையின் வழியாக தன வரவு கிடைக்கும். அப்பா மூலயமாக இந்த காலத்தில் பொருளாதார வரவு என்பது இருக்கு. அப்பா வந்து ஏதாவது சொத்தை வித்து இல்லை டாக்குமெண்ட் கொடுத்து அப்பாவுடைய சொத்து வித்து இல்லை அசட்டை இதுவாகி அதன் மூலயமா உங்களுக்கு பொருளாதார வரவு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே போல நீங்க இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாக சிறப்பான நன்மைகள் இருக்கு. நிறைய பேர் புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் இந்த குரு வழிபாடு செய்யறது இல்ல குரு உபதேசம் பெறதுல இன்னைக்கு விசாக நட்சத்திர இவங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன்கள். ஆனா இதே 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் அப்படியே ஆப்போசிட்னு சொல்லுவோம். ஏன்னு வச்சுக்கீங்களேன், இவங்கள தனத்தை இழந்திருப்பாங்க. விசாகம் 1, 2, 3 பாதம் வந்து தனத்தை பெறுவதற்கு வாய்ப்பு. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க பாத்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல பணம் போட்டா ட்ரிபிள் ஆகும் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய ஷேர் மார்க்கெட்ல அந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸை சந்திரிக்கக்கூடிய காலங்கள். அதனால இந்த காலகட்டத்தில் தயவு செய்து விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தனா பொருளாதார விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்து மாதிரி உங்க காசை அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கணும். சரிங்களா, கவனமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா யாராவது அடிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து மன அழுத்தத்தில் இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அனுஷ நட்சத்திரம், ஏன்னா அனுஷ நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அந்த குரு அருள் நிறைந்த நட்சத்திரம், இறைவனே தேடி வந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுஷ நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீக பற்று வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். என்னன்னாக்கா ரொம்ப தெளிவா இருந்து குழப்பவாதின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரம் தான் இது. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு வரைமுறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வளர்த்துப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இவங்களே சிக்கிட்டு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பயம் குற்ற உணர்வுக்குள்ள ஆளாகிறாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா அனுஷ நட்சத்திரக்காரங்களே நீங்க செய்வது சரியா தான் இருக்கும். அதனால பயப்படாம எது நடந்தாலும் ஓகே தான் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மனம் பாத்தீங்கன்னா பழைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா பழைய வண்டி வாங்கலாமா, இல்ல வண்டியை மாத்தலாமா, இல்ல செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. இல்ல பழைய வீட்டுக்கே போயிடலாமா, ஏன்னா வீடு சரியில்லை, இல்ல வீட்டை வந்து இது பண்ண, இல்ல பழைய வீடு வாங்கலாமா, கட்டின வீடு வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா இருந்த இடத்துக்கு நிறைய பேர் இடம் பெயர்வது அந்த மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் என்னன்னாக்கா அது அப்பார்ட்மெண்ட் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே இருக்கும். என்னன்னாக்கா புதிய வாகனத்தை வாங்கி ஏதாவது டேமேஜ் ஆகி அதுக்கு விரயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. புதிய வாகனம் வாங்கியிருப்பாங்க, அதுல பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கு, அதுக்காக வாகனத்தால இந்த காலத்துல விரயம் என்பது இருக்கு. எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப அப்படியே ஒரு பேக்வர்டு அடிச்சிருக்கும். ரொம்ப வேகமா போன முயற்சிகள் எல்லாமே அப்படியே போன வேகத்துல அப்படியே திரும்பி எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். இது ஒன்றும் இல்லை, நவம்பருக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி இடத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டம் வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்பான மாதம் தான். இது எப்படி கடந்து போறதுன்னு மட்டும் நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால உங்களுடைய விஷயங்களை ஆன்மீக பாதையில செலுத்துங்க. இந்த ஒரு மாசத்தை கடந்தீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு ஜாக்பாட்டான மாதம். ரகசியம் நிறைந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியங்கள்னா இவங்க கிட்ட தான் கேட்கணும். அப்படியே அவ்வளோ ரகசியத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஏன்னா மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மன டிப்ரெஷன், எப்போதும் மன டிப்ரெஷன் இவங்களுக்கு இல்லைன்னா தான் பிரச்சனை. ஸோ எப்போதும் மன டிப்ரெஷன் வந்து அவ்வளோ இருக்கும். ஸோ மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கற்பனைகள் கனவுகளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையே ஒரு ஏமாற்றம், அந்த விரக்தின்னு அப்படின்னு சொல்லுவாங்களே அதுல வந்து கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகம் சொல்ல முடியும்.
ஏன்னா இவங்களுடைய அனுபவங்கள் தான் இவங்களோட வாழ்க்கையை பக்குவப்படுத்தும். அவசர முடிவுகளால நிறைய அவமானத்தையும் பட்டிருப்பாங்க. அவசர முடிவால் நிறைய பிரச்சனையை சந்திச்சதுல கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்ல முடியாது. என்னன்னாக்கா எதிர்பார்த்த மன மகிழ்ச்சி என்பது பிளான் பண்ணது நடக்காது. பிளான் பண்ண திடீர் பயணங்கள், திடீர் பயணத்தின் வழியா லாபம் எல்லாமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் மறைமுகமான விஷயங்கள் வழியாக திடீர் அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கும். கேட்ட நட்சத்திரக்காரங்க எப்போதுமே ஆன்லைன்ல பண்ணக்கூடிய விஷயங்கள், இப்போ ஒரு கிளைண்ட்டை கடை வச்சிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் மறைமுகமான பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நேரடியாக கஸ்டமரை விசிட் பண்ணுவதை காட்டிலும் மறைமுகமான ஆன்லைன் டெலிஃபோன்ல இல்லை யூடியூப் வழியாக இல்லை இன்டர்நெட் வழியாக இவங்களோட தொழில் செய்யக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரங்க வந்து சிறப்பான பலன் இந்த மாசத்துல இருக்கு. எதிர்பார்த்த ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ இவங்க எப்பொழுதும் இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் என்பது இருக்கும். எதையாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இவங்களை எப்போது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்துல டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. தேவையற்ற விஷயங்கள் இன்வால்வ் ஆகாம இருந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.